Hello everyone, welcome back to my YouTube channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டூ பார்ட்ஸ். ஒன்று வந்து நான் உடுமல்பேட்டிலேருந்து சென்னை வர்றது, இன்னொன்று வந்து என்னோட இண்டக்ஷன் ப்ரோக்ராம். போன வருஷம் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்ததுன்னு சொன்னாங்க. பட் இந்த வருஷம் எங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் பின்னாடி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தள்ளி போகிறதுனால எல்லா வருஷமும் அப்படி தள்ளி போகுது. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரே டைமில் லீவ் வரணும் அப்படிங்கறதுக்காக 5 டேஸாக வந்து கம்மி பண்ணிட்டாங்க. யா நான் சென்னையில் இருக்கேன். Hope you enjoy this video. If you do, please like and share and subscribe. ஸோ நான் ப்ரையராக எதுவுமே பெருசாக ஷாப்பிங்லாம் பண்ணல. காலேஜ் டே டக்குன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் அவசரமாக போய் வாங்கிட்டு இருந்தேன். அப்படியே என்னோடய டியூஷன் டீச்சர்ஸ், என்னோடய தாத்தா பாட்டி எல்லாத்தையும் போய் பார்த்தேன். பேக்கிங் விலாக் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் ஐ வாஸ் நாட் இன் த மூட் ஃபார் இட். ரொம்ப சோகமாக பேக் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், பட் அட் த சேம் டைம் ரொம்ப சேடாகவும் இருந்தேன். பிகாஸ் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் சென்னை வந்து ரொம்ப ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் டைரெக்டாக ஹோட்டல் போயிட்டு அங்கே ஒவ்வொரு டிஷ்ஷாக வாங்கி டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் வி ஃபைனலி ரீச் த ஹோட்டல். ரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் போட்டது ரொம்ப சுமாராக இருந்தது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் பார்த்து நல்ல ரூம்ஸாக புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் பிரியாணிக்கு ஸ்டார் பிரியாணிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு பெருசாக அந்த டேஸ்ட் பிடிக்கல, பட் யா. ஸோ இந்த டைம்லலாம் நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன். ஹோட்டல்லேருந்து கிளம்பணுமா அந்த மாதிரி தான் இருந்தது. தென் காலேஜ் போயிட்டு பெட்டு, பக்கெட் அதெல்லாம் வந்து குருநாத் ஸ்டோர்லேயே வாங்கினோம். காலேஜ்குள்ளே இருக்க ஸ்டோர் அது. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் நிறையா பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் காலையிலே வந்துட்டாங்க போல், பட் மற்ற எல்லாருமே ஈவினிங் தான் வந்து ஹாஸ்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா அப்பா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 hour அந்த பெஞ்ச்லலாம் போய் உட்காந்துருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். தென் அவங்க கிளம்பி போயிட்டாங்க, டைம் ஆச்சுன்னு. திஸ் இஸ் மீ வாக்கிங் டு த ஹாஸ்டல். ஸோ அப்போ வந்து என்னோடய ரூமில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தால், மற்ற 2 பேரும் வரல. I feel like the rooms are very good for a government hostel. I will not try. Next time எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. எனக்கு பசிக்கல. நான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடல. ஆக்சுவலி ஒரு 6:15 6:20 தான் எழுந்திரிச்சேன். குளிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிறாங்க கைஸ். நாங்கள் அதனால தான் நேற்று நைட்டே குளிச்சிட்டோம். என் ஃபேஸ் வாஷை வேறு எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. என் ஃப்ரெண்டோட ஃபேஸ் வாஷில் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அடுக்கி வைக்கணும், அப்போ எடுப்போம். Why? This was the outfit of the day. இது எங்கள் காலேஜோட ஒரு சின்ன மாடல். ஃபர்ஸ்ட் டே இண்டக்ஷனுக்கு டே ஸ்காலர்ஸோட பேரண்ட்ஸும் அலவுட் தான். டீ பிரேக்ஸ் இருந்தது, அவங்களே ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. எங்கள் காலேஜோட ஃபெஸ்ட்ஸ் பற்றி, எங்கள் காலேஜோட லெகசி பற்றி, ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹாய்லாம் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
மெஸ்ஸில் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் வயசுனா எனக்கு டே ஸ்காலர்ஸ்க்கும் அங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னால் அங்கே க்யூவில் நிற்க முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் நான் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக ரூம் வந்தேன். சென்னை வெயில். ஓகே பாய். அதுக்கப்புறம் இந்த டிக்கோ சொன்ன கேம்பஸ் டூர், அதாவது கேம்பஸ் ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. அப்புறம் மறுபடியும் ஒரு டீ பிரேக். இந்த ஜிஞ்சர் டீக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். சார்ஜ் போடுறதுக்காக வந்தேன். நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் வந்து நான் டக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஷெல்ஃபில் வச்சேன். ஆர்கனைஸ்லாம் பண்ணுறேன், ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கணும். பட் இப்போதைக்கு இந்த ஷெல்ஃபில் இப்படி வச்சுருக்கேன். அண்ட் தட் வாஸ் மை டே 1. செகண்ட் டே இண்டக்ஷனில் என்எஸ்எஸ், என்சிசி, என்எஸ்ஓ இதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால எதுலையாவது ஒன்றையாவது இருக்கணும். இட்ஸ் மேண்டட்டரி. தென் நாங்கள் எங்கள் இசி டிபார்ட்மெண்ட் போனோம். அங்கே ஒரு செஷன் இருந்தது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறப்போ நான் இந்த கிளிப் எடுத்தேன். தென் ஃபைனலி லாஸ்ட் செஷன் ஆஃப் த டே. அப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போது வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கிரவுண்டை சுற்றி காமிச்சாங்க. 6:30க்கு தான் விட்டாங்க அன்னைக்கு. ஐ ஃபீல் லைக் டே 3 இஸ் ப்ரிட்டி செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி. வீடியோவிலேருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் இருந்தது. டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவலை செக் பண்ணுறக்கு. என்கிட்ட பென்னு நோட்டு எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி அந்த செஷனில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ இந்த செஷன் வந்து அப்ளைட் ஃபிசிக்ஸோட செஷன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கல்ச்சுரல்ஸ் இருந்தது. அதுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச டே 5 தான் எல்லாரோட ஃபேவரட் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன் வாஸ் அமேசிங். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிது. நீங்களே பாருங்கள். Okay, I'm watching you. Okay? 3, Sana, is it okay? You don't fall off your chair. 3, 2, 1, go! And with that, my induction ended. I'll see you all in another video. Until then, bye.